வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நிலைவாசல் பூஜை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் எப்படி செய்வேன் எளிமையாக அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்பொழுதுமே வெள்ளி செவ்வாய்க்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுவேன். அதில் உள்ள மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நான் எப்பொழுதுமே நிலைவாசல் பூஜை செய்வேன். எப்பொழுதும் செய்ய முடியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த பௌர்ணமி நாட்கள்லாம் வரும் பார்த்திங்கன்னா, அன்றைக்காவது கம்பல்சரி செய்யுங்க. ஆனால் நான் வாரமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு புதுசாக மஞ்சள் குங்குமம் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். வெறும் பச்சை தண்ணி வச்சுக்கலாம். பச்சை தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வீடியோக்காக எடுக்கல, டக்குன்னு எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பன்னீர் கலந்தது அவங்கள்ட்ட நான் காட்ட முடியல. நான் எப்பொழுதுமே இதை வாரமே இதை க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணி புதுசாக மஞ்சள் குங்குமம் வைப்பேன். எப்பொழுதுமே வந்து என்னென்னா, நம்ம குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் நிலைவாசல் தான். பூமி பூஜைக்கு அடுத்தபடியாக நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறது இந்த நிலைவாசல் பூஜை தான். நிலைவாசல் தூக்கி வைக்கும்போது தங்கம் சேர்ப்பாங்க, நவரத்தின கற்கள் இதெல்லாம் போட்டு தான் நம்ம இந்த நிலப்படியை தூக்கி வைப்பாங்க. முக்கியமாக நம்ம குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் இந்த இடம் தாங்க. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி மஞ்சள் கலந்து தான் வைப்பேன். மஞ்சளில் கொஞ்சமாக வந்து பன்னீர் கலந்துக்குவேன். பன்னீர் கலந்துக்கிட்டு மஞ்சள் வைப்பேன். அதாவது சில பேருக்கு வந்து இந்த நாமம் போட்டு வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வைப்பாங்க. சிலர் வந்து பொட்டாக வைப்பாங்க. நான் எப்பொழுதுமே எங்கள் வீட்டு வழக்கத்தின்படி இந்த பொட்டு வைப்பேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வைப்பேன். இது மாதிரி தான் எப்பொழுதுமே வைப்பேன். சில பேர் இந்த படியில் கூட தடவுவாங்க மஞ்சள். நான் ஃபுல்லாகவே தடவிடுவேன். மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினியாக மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து யாராவது வராங்க வந்து அவங்களுடைய கண் எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த திருஷ்டியை கூட இந்த மஞ்சள் குங்குமம் கிளியர் பண்ணி கொடுத்துரும். நம்மளுடைய வீட்டு வாஸ்து பிரச்சனைகள், சிலருக்கு வந்து நிலம் வாங்கணுங்கிற நினப்பு இருக்கும், ஆனால் வாங்க முடியாது. இடம் வாங்கணும்னு நினைப்பாங்க, வாங்க முடியாது. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு கட்ட முடியாது. இந்த மாதிரி நம்ம நிலைவாசல் பூஜையில் தினசரி நம்ம செய்யும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நமக்கு அந்த சீக்கிரமாக அந்த வாங்குகிற ஒரு கொடுப்பனையை கொடுக்கும். நான் எப்பொழுதும் பிறகு பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவேன். இந்த மற்ற அரிசியில் போடணும் இல்லையோ, இதில் வந்து பச்சரிசி மாவில் கம்பல்சரியாக போடுங்க. பச்சரிசி மாவில் இதெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா தான் எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் நான் முதல் நாளே இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன். ரொம்ப சிம்பிளாக தான் செய்யக்கூடியது. நான் வீடியோக்காக எடுக்கல, நான் எப்படி தினசரி செய்வேங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். நான் இப்படி தான் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுருவேன். அதாவது இந்த சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருவேன். ரெடி பண்ணி வச்சுட்டுனா காலையில் எனக்கு எழுந்திரிச்சு கும்பிட்றது ஈஸியாக இருக்கும். பௌர்ணமியில் கும்பிடுங்க, ரொம்ப விசேஷமானது. அப்படி முடியாதவங்க வெள்ளி செவ்வாயில் கும்பிடுங்க. சீக்கிரமாக அந்த வாஸ்து பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு வீட்டில் ஒரு செல்வ வளம், குடும்ப அமைதி, மன நிம்மதி, ஒரு பாதுகாப்பு. நம்ம குலதெய்வம் வந்து அங்கே மட்டும்தான் இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க, நான் எவ்வளோதோ செய்கிறேன், ஆனால் வந்து எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதும்பாங்க. மற்ற தெய்வத்தை கும்பிடுவாங்களே தவிர வீட்டு குலசாமியை அவ்வளோவா கும்பிட மாட்டாங்க. எந்த வீட்டில் குலசாமியை கும்பிட்றாங்களோ அந்த வீடு எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு செல்வ வளத்தோடு இருக்கும். விளக்கெலாம் ஏற்றி பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். அதாவது பூஜை பண்ணும்போது அந்த வீடியோவை நம்ம எடுத்து போட முடியாது, அதுக்காக நான் போடலை. அது மட்டும் இல்லைங்க, நான் எப்பொழுதுமே இந்த விளக்கில் தான் ஏற்றுவேன். அதனால தான் தூண்டாமணி விளக்கில் தான் நான் ஏற்றி பழக்கம். அதனால நான் தூண்டாமணி விளக்கில் ஏற்றுறேன். ஏன்னா நாங்கள் அப்போலேருந்து இந்த விளக்கு நாங்கள் எப்பொழுதுமே நிலைவாசலுக்கு நான் விளக்கு ஏற்றுறதுனால தூண்டாமணி விளக்கே நான் யூஸ் பண்ணிவிட்டேன். அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கம்பல்சரி அகல் விளக்கு ஏற்றுங்க. அகல் விளக்கில் ஏற்றுறது தான் ரொம்ப விசேஷமானது. நான் ஏற்கனவே தூண்டாமணி விளக்கிலே ஏற்றுறதுனால நான் இதிலே ஏற்றிட்டேன். பாருங்கள், மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவும் வச்சுருக்கேன். கம்பல்சரியாக பூ வைக்கணும். பூ வச்சு தான் நம்ம வந்து, ஏன்னா நம்ம குலதெய்வம் இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே பூ வைக்கணும். வீட்டு நிலைவாசல் என்பது தெய்வீக சக்தியை உள்ளே இழுக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் தான் நிலைவாசல். நிலைவாசலுக்கு உள்ளே வந்துச்சதுக்கப்புறம் தான் மற்ற இது வரும். அது மட்டும் இல்லைங்க, உள்ளே வர பொருள் வெளியில் போகாமல் இருக்கிறதும் பாதுகாக்கிறதும் நிலைவாசல் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.